வணக்கம், குட் மார்னிங். இன்றைய ஃபைனான்ஸ் வீடியோவில் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் என்ற தலைப்பில் எந்தெந்த வழிகளில் முதலீடு செய்து பணத்தை பெருக்கலாம் என்பதை பற்றி சிறிது நேரம் உரையாடலாம். லோ ரிஸ்க் ஆப்ஷன்ஸ், பாதுகாப்பான முதலீடு. ஃபிக்ஸ்ட் டெபாசிட்ஸ், தமிழ்ல நிலையான வைப்பு தொகை. இது ஃபிக்ஸ்ட் டெபாசிட்ஸ் நம்ம பேங்க்ல போய் டெபாசிட் பண்ணலாம். குறைந்தபட்சம் நம்ம 10,000 எவ்வளவு மணி வேண்டாலும் நம்ம டெபாசிட் பண்ணலாம். ஒரு 6 மாதத்திலிருந்து 5 வருடங்களோ 10 வருடங்களுக்கோ டெபாசிட் செய்யலாம். அது கால அளவை பொறுத்து வட்டி விகிதம் மாறும். குறைந்த கால அளவுக்கு வட்டி விகிதம் கம்மியாக இருக்கும், 5% இருக்கும். 1 இயருக்கு மேலண்டா 6%, 7% இருக்கும். மேக்சிமம் 7% வங்கிகளில் கொடுக்கப்படுகிற வட்டி 7 to 8%. தனியார் வங்கிகளில் சிறிது அதிகமாக கொடுக்கலாம். ஸோ நம்ம லோ ரிஸ்க் ஆப்ஷன்ஸ் ஃபிக்ஸ்டு டெபாசிட்ஸ், ஒரு பாதுகாப்பான முதலீடு. கையிருப்பை ஃபிக்ஸ்ட் டெபாசிட்ல போடலாம். அடுத்து பப்ளிக் ப்ராவிடன்ட் ஃபண்ட்ஸ், அதுக்கு தமிழ்ல பொது வருங்கால வைப்பு நிதி, பிபிஎஃப் அக்கௌண்ட்ஸ். நம்ம 18 வயது ஆன யாரும் நம்ம இந்த ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கலாம். பேங்க்லயோ எல்லா அரசுடைமையாக்கப்பட்ட வங்கிகளில் பப்ளிக் ப்ராவிடன்ட் ஃபண்ட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கலாம். நம்ம ஒரு வருஷத்துக்கு மேக்சிமம் 1.5 லட்சம் ரூபாயில போடலாம். குறைந்தபட்சம் 500 அல்லது 1000 ரூபாய் போடலாம். இது நம்ம தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருக்கிறது நல்லது. அதோட லாக்கின் 15 வருடத்துக்கு அந்த பணத்தை எடுக்க முடியாது. 15 வருடங்களுடைய கழித்து அதற்கு அதிகபட்ச வட்டியாக 7 முதல் 8% வரை காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல, அப்படியே கூட்டு வட்டியில், அது வரி இல்லாத வருமானமாக நமக்கு கிடைக்கும். இதுல உள்ள ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, நம்ம அந்த கிடைக்கிற பணத்துக்கு டாக்ஸ் கிடையாது. அதுதான் பப்ளிக் ப்ராவிடன்ட் ஃபண்டோட ரொம்ப இம்பார்ட்டண்டான யூஸ். அதர் ஃபிக்ஸ்ட் டெபாசிட்ஸ்ல எல்லாம் வர்ற பணத்துக்கு நமக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கிற வட்டிக்கு நம்ம பணத்திற்கு நம்ம டாக்ஸ் செலுத்த வேண்டும். இந்த பப்ளிக் ப்ராவிடன்ட் ஃபண்ட்ல வர்ற பணத்துக்கு, கூட்டு வட்டியால் கிடைக்கின்ற பணத்திற்கு நம்ம டாக்ஸ் எக்ஸம்ஷன் இருக்குது. அதுதான் இதோட அட்வான்டேஜஸ். அப்புறம் நேஷனல் சேவிங் சர்டிபிகேட், தமிழ்ல தேசிய சேமிப்பு சான்றிதழ். இது பேங்க்லயோ போஸ்ட் ஆபீஸ்லயோ நம்ம வாங்கலாம். 1000 ரூபாயில இருந்து நேஷனல் சேவிங் சர்டிபிகேட்ஸ் கிடைக்குது. அது அது ஒரு சேமிப்பு மெத்தட் தான். இது நிலையான வட்டியுடன் பாதுகாப்பானது, நீண்ட காலத்திற்கு ஏற்றது. 1 வருஷத்துக்கோ குறைந்தபட்சம் 5 வருஷத்துக்கு சர்டிபிகேட் இருக்கும். நேஷனல் சேவிங் சர்டிபிகேட் we can keep it for the minimum 5 years. Then only we can get the money. 5 வருஷத்துக்கு லாக்இன் பீரியட் இருக்கும் குறைந்தபட்சம். ஆர்பிஐ பாண்ட், அதாவது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கடன் பத்திரங்களை வெளியிடும். அது நிலையான வட்டியின் கூடிய கடன் பத்திரம். இது ஆர்பிஐயோட கண்ட்ரோல் இருக்கிறதுனால பாதுகாப்பான இது பேங்க்லயோ இல்லாட்டி நமக்கு புரோக்கரேஜ் வெப்சைட்ஸ் இருக்கும். நிறைய புரோக்கரேஜ் வெப்சைட்ஸ் இருக்கும். சீரோதோ, குரோ, ஆர்பிஐயோட வெப்சைட்லயே இருக்குது. அதுல லாக்இன் பண்ணி நம்ம ஆர்பிஐ பாண்டுகளை, பத்திரங்களை, கடன் பத்திரங்களை பெற்றுக்கொள்ளலாம். இதுவும் ஆர்பிஐ கண்ட்ரோல்ல இருக்கிறதுனால இது ஒரு பாதுகாப்பான இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தட். போஸ்ட் ஆபீஸ் சேவிங் ஸ்கீம்ஸ், தபால் அலுவலக சேமிப்பு திட்டங்கள். அதுல மெயின் மாதாந்திர வருமான திட்டம். இப்ப ஒரு ரிட்டையர்ட் ஆனவங்க ஒரு பல்க் அமௌண்ட் கிடைச்சதுன்னா அதை டெபாசிட்ல போட்டாங்கன்னா போஸ்ட் ஆபீஸ்ல, அவங்க மாசம் மாசம் நமக்கு மந்த்லி இன்கம் ஸ்கீம்ல பணம் கொடுப்பாங்க. அது ஒரு நல்ல திட்டம்.
அண்ட் ரெக்கரிங் டெபாசிட்ஸ், மாசம் மாசம் குறிப்பிட்ட அமௌண்ட் மணியை வந்து டெபாசிட் பண்ணிக்கிட்டே இருந்தா அது குறிப்பிட்ட லாக்இன் பீரியட்ல 5 இயர்ஸோ 3 இயர்ஸ் கழிச்சோ நமக்கு அந்த பணத்தை எடுத்துக்கலாம். அதுக்கு அதிகபட்ச வட்டியாக 7 முதல் 8% போஸ்ட் ஆபீஸ்ல கொடுக்குறாங்க. இதுவும் ஒரு நல்ல லோ ரிஸ்க் ஆப்ஷன்ஸ். மீடியம் ரிஸ்க் ஆப்ஷன்ஸ் அதுல வர்றது என்னன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். நீங்க அடிக்கடி கேள்விப்பட்டிருங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், தமிழ்ல வந்து பரஸ்பர நிதி. அது ஒரு பிரைவேட் கம்பெனியோ இல்லாட்டி ஒரு பேங்கோ அரசுடைமையாக்கப்பட்ட வங்கியோ பரஸ்பர நிதிகளை வந்து நடத்துறாங்க. அவங்க ஒரு ஃபண்ட் மேனேஜர் நியமிச்சிருப்பாங்க. அவங்க வந்து பங்குகளை வாங்குவாங்க. நம்ம ஒரு குறிப்பிட்ட தொகையை மாதம் மாதம் செலுத்தினா அவங்க வந்து பங்குச்சந்தையில இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. நமக்கு பங்குச்சந்தையை பத்தி பெரிய அளவுல தெரிஞ்சிருக்குன்ற அவசியம் கிடையாது. அவங்க அதுல வந்து பங்குச்சந்தையில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதுல வந்து மியூச்சுவல் ஃபண்ட்லயுமே நம்ம வந்து இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் இருக்கு. இண்டெக்ஸ் ஃபண்ட்னா நிஃப்டி 50 நிஃப்டி இண்டெக்ஸ்ல உள்ள டாப் 50 ஃபண்ட்ல தான் இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்றது. அப்போ வந்து டாப்பான 50 இண்டெக்ஸ் ஃபண்ட்ல மட்டுமே இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அது கொஞ்சம் மீடியம் ரிஸ்க் ஆனது. அது ஏற்ற இறக்கங்களுக்கு உட்பட்டது. பங்குச்சந்தையோட ஏற்ற இறக்கங்களுக்கு உட்பட்டது. நீண்ட கால முதலீட்டுகளை வந்து மியூச்சுவல் ஃபண்ட் வந்து ஒரு நல்ல ரிட்டர்னை கொடுக்கக்கூடியது. வங்கிகள் கிடைக்கும் வட்டி விகிதத்தை விட அதிகமான வட்டி விகிதம் நீண்ட கால நோக்கில் கிடைக்கும். குறைந்தபட்சம் 5 ஆண்டுகளுக்கு மேல் தொடர்ந்து முதலீடு செய்ய வேண்டும். அப்புறம் டெப்ட் ஃபண்ட், இது கடன் நிதி. இது ஒரு பாதுகாப்பானது. அரசு அல்லது கார்ப்பரேட், அரசு அல்லது நிறுவன பத்திரங்களில் முதலீடு. அவங்களுக்கு பணம் தேவைப்படும். அவங்க வந்து கடன் பத்திரங்களை வெளியிடுவாங்க. அது பேங்க்லயோ இல்லாட்டி நம்ம புரோக்கரேஜ் நிறுவனங்கள் நிறைய ஆன்லைன்ல இருக்கும். அது வழியா நம்ம அதுல லாக்இன் செய்து வாங்கிக்கலாம். இது அரசு நிறுவனங்கள்ல வந்து வட்டி விகிதம் குறைவாக இருக்கும். 7% to 8% இருக்கும். தனியார் நிறுவன பங்கு பத்திரங்கள் வந்து 9ல இருந்து 10, 11 இதோட கிரேடிங் பார்த்து வாங்கணும். கிரேடிங் ABC என்ற கிரேடிங் இருக்கும். அந்த கிரேடிங்கை பொறுத்து இந்த நிறுவனங்களின் பற்றி சிறிது படிக்க முடியாவிட்டால் நம்ம வந்து ஒரு முதலீட்டு ஆலோசகரின் ஆலோசனையை பெற்று இதில் முதலீடு செய்ய வேண்டும். ஹை ரிஸ்க் ஹை ரிட்டர்ன் ஆப்ஷன்ஸ், ஸ்டாக் மார்க்கெட், ஈக்விட்டி. பங்குச்சந்தை நிறுவனங்களில் பட்டியலிடப்பட்ட நிறுவன பங்குகளை வாங்குவது. இதில் அதிக வருமானம் கிடைக்கும், அதிக ஆபத்தும் இருக்கிறது. அந்த நிறுவன பங்குகளை வாங்கும்போது அந்த நிறுவனங்களை பற்றி தெளிவாக புரிந்திருக்க வேண்டும். அதை பற்றி படிக்க வேண்டும். அந்த நிறுவனம் நல்ல ஓனரால் நடத்தப்படுகிறதா, ஓனர் நம்பகத்தன்மை வாய்ந்தவரா, இந்த நிறுவனம் நீண்ட காலமாக செயல்படுமா அல்லது சிறிது காலத்திலே மூடப்பட்டு விடுமா என்பதை எல்லாம் அலசி ஆராய்ந்து நல்ல நிறுவனங்களில் பங்குகளை வாங்கினால் நீண்ட கால நோக்கில் அதிக லாபம் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. அப்புறம் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட், பங்குகளை முதலீடு செய்யும் நிர்வகிக்கப்பட்ட நிதிகள். மியூச்சுவல் ஃபண்ட் பரஸ்பர நிதியில் முதலீடு செய்வது. நம்ம கொடுக்குற பணத்தை அவங்க வந்து பணத்தில் பங்குகளை வாங்குவார்கள். நீண்ட கால நோக்கில் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து ரொம்ப வங்கியில் போடும் பணத்தை விட அதிக வருமானத்தை கொடுக்கிறது. நீண்ட கால நோக்கில் குறைந்தபட்சம் 10 ஆண்டுகள், 5 ஆண்டுகளுக்கு அதிகமாகவாவது குறைந்தபட்சம் முதலீடு செய்ய வேண்டும். அந்த முதலீடு செய்யும் போது பாசிவ் இண்டெக்ஸ் ஃபண்ட் ஆக்டிவ் இண்டெக்ஸ் ஃபண்டை விட அதிகமான வருமானத்தை கிடைக்கும். பாசிவ் இண்டெக்ஸ் ஃபண்ட் என்றால் நிஃப்டி 50 என்றால் அந்த இந்தியாவில் உள்ள 50 நிஃப்டி NSE நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் பட்டியலிடப்பட்ட முதல் 50 நிறுவனங்களின் பங்குகளில் மட்டுமே அதனோட பங்கு விகிதங்களுக்கு தக்கவாறு இன்வெஸ்ட் செய்து லாபத்தை பெறலாம். So passive index fund is more better than the active index funds. So அதை பற்றி சிறிதளவாவது
தெரிந்திருக்க வேண்டும். தெரியவில்லை என்றாலும் நமது ஒரு ஆலோசகர், முதலீட்டு ஆலோசகர் ஆலோசனையை பெற்று முதலீடு செய்வது உபயோகமானதாக இருக்கும். ரியல் எஸ்டேட் சொத்து வாங்குவது வாடகை வருமானத்தையும் மூலதன வளர்ச்சியையும் கொடுக்கும். பட் ரியல் எஸ்டேட்ல இன்வெஸ்ட் பண்ணா நமக்கு அதிக பணம் தேவைப்படும். கையில் அவ்வளவு பணம் கடன் வாங்கி தான் இப்போ இன்வெஸ்ட் பண்ணணும். இப்போ ரியல் எஸ்டேட் வளர்ச்சி கொஞ்சம் குறைவாக இருக்கிறது. அதனால் ரியல் எஸ்டேட் நம்ம கட்டாயம் வீடு கட்ட போறோம், இருக்க போறோம் என்றால் வாங்குவதுதான் உபயோகமாக இருக்கும். மற்றபடி மற்ற வழிவகைகளை தேர்வு செய்வது சிறந்ததாக இருக்கும். அதர் ஆப்ஷன்ஸ்: கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், தங்க முதலீடு. தங்க முதலீடு நீண்ட காலமாக நமது முன்னோர்கள் தொட்டு செய்து வருவது. அது ஒரு பாதுகாப்பான முதலீடு. அவசர காலங்களில் தங்கத்தை அடமானம் வைத்து ரூபாயை பெற்றுக்கொண்டு அவசர காலத்தை சமாளிக்கலாம். இது ஒரு நல்ல முதலீடு. சாவரின் கோல்ட் பாண்ட், அரசே தங்க பத்திரங்களை வெளியிடுகிறது. அதை 1 கிராம் 2 கிராம் என்று வாங்கி கொண்டு அதற்கு லாக்இன் பீரியட் உண்டு. 8 வருடங்கள் குறைந்தபட்சம் நம்ம எடுக்க முடியாது. அதுக்கு 2% வட்டியோடு லாக்இன் பீரியட் முடிந்த பிறகு அன்றைக்கு தங்கத்தின் மதிப்பு எவ்வளவோ அதை நாம் பெற்றுக்கொள்ளலாம். கோல்டு ETF, எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட், இது ஒரு நல்ல தங்க முதலீட்டு திட்டம். இதற்கு நம்ம பங்குச்சந்தை அக்கௌண்ட் இருக்கணும். நமக்கு பங்குச்சந்தையில் புரோக்கரேஜ் அக்கௌண்ட் இருந்தா நம்ம வாங்கிக்கலாம் கோல்டு ETF. குறைந்தபட்சம் 1 மைக்ரோகிராம் 60 முதல் 70 ரூபாயில் மைக்ரோகிராம் அளவில் நம்ம சிறுக தங்கத்தை வாங்கிக் கொள்ளலாம். அது பங்குச்சந்தையில் தினம் வாங்கி விற்கும்படியாக செயல்பாடுகள் நடந்து கொண்டே இருக்கும். ஸோ கோல்டு ETFும் ஒரு நல்ல முதலீட்டு வாய்ப்பு. இந்த காணொளியை பார்த்தமைக்கு மிக்க நன்றி. இந்த காணொளி பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கோ உறவினர்களுக்கோ பகிரவும். மீண்டும் நன்றி, வணக்கம்.